வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஈஸியான டேஸ்ட்டான பட்டர் பீன்ஸ் தேங்காய் பால் பன்னீர் கிரேவி செய்யலாம். கடாயில் 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய், 1 இன்ச் அளவு பட்டர் போட்டு சோம்பு பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கிராஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதங்கின அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து 30 செகண்ட் வதக்கிக்கோங்க. உரிச்சு வச்சுருக்க பட்டர் பீன்ஸ், வெட்டி வச்சுருக்க பன்னீர் சேர்த்து இதோடையே இந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருந்துச்சு. வீட்டில் எடுத்த பாலாக இருந்தால் முதல் பால் 2வது பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு சப்பாத்தி, தோசை அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா இப்படி இருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுன்றனால இன்னொரு 10 நிமிஷம் நான் கொதிக்க விட்டுட்டேன். சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தேய்க்கும் போது டஸ்டிங்க்கு நிறைய கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சப்பாத்தியும் செம்ம சாஃப்டாக இருக்கும்.